Welcome to food.Green. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீட்டிலே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஹெல்த்தியான, குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய சீசி கார்ன் கார்லிக் பிரெட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1.5 கப், பூண்டு துருவினது 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட். இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் இல்லைன்னா ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில், ரீஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, வெதுவெதுப்பான தண்ணீர் 1/2 கப். ஸ்டஃப் பண்றதுக்கு வேக வச்ச ஸ்வீட் கார்ன் 1/2 கப், பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், ஃபைனா சாப் பண்ணின கார்லிக் 1/4 கப், 1 டேபிள் ஸ்பூன் சாப் பண்ணின கொரியாண்டர் லீவ்ஸ், ஷெடார் சீஸ் இல்லைன்னா மொசரல்லா சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு ஷெடார் சீஸ் யூஸ் பண்றேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். lukewarm வாட்டர்ல 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஈஸ்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டிசால்வ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்ல வச்சிடுங்க. ஈஸ்ட் நல்லா ஃப்ராத் ஆகி வரும். ஈஸ்ட் நல்லா ஃப்ராத் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கோதுமை மாவோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. துருவின பூண்டு, ஈஸ்ட், ஆயில், எல்லாம் சேர்த்து நல்லா நீட் பண்ணிக்கோங்க. நீடர் இல்லைன்னா டோ வந்து நல்லா ஸ்ட்ரெச் அண்ட் ஃபோல்டு மெத்தட்ல நல்லா நீட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் அண்ட் ஃபோல்டு எப்படிங்கிறத நான் இதோட ப்ரீவியஸ் வீடியோ பேக்டு சமோசால சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே லைட்டா ஆயில் அப்ளை பண்ணி இதை ஒரு வெட் கிளாத் வச்சு மூடி வச்சுடுங்க. 1 hour இதை ரெஸ்ட்ல விட்டுடுங்க. 1 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற குவான்டிட்டியை விட டபுள் த குவான்டிட்டி ரைஸ் ஆயிருக்கும். இப்போ ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டரோட இந்த சாப்டு கார்லிக் சேர்த்துக்கோங்க. கொரியாண்டர் லீவ்ஸும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட 2 டீஸ்பூன் ஆரிகனோ பவுடர் சேர்த்துக்கோங்க. மிக்சட் ஹெர்ப்ஸ் இருந்தா அதுவும் சேர்த்துக்கோங்க. சீஸை இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. டோ இப்போ டபுள் த குவான்டிட்டி ரைஸ் ஆயிருக்கு. இப்போ கிளைமேட் கொஞ்சம் வந்து ரொம்ப ஹாட்டா இல்லாம இருக்கிறதுனால எனக்கு 1.5 hours ஆயிருக்குது இந்த இது. ஸோ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை பொறுத்து இதோட டோ வந்து ரைஸ் ஆகிறது சேஞ்ச் ஆகும். ஹாட் கிளைமேட்ல சீக்கிரமாவே ஃப்ராத் ஆகி நல்லா ப்ரூஃப் ஆகி வந்துடும். வின்டர் சீசன்ல வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நீங்கள் டபுள் த சைஸ் வந்து வர்ற வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ
பஞ்ச் பண்ணி விட்டு ஏர் ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. பேட்டரை 2ஆ டிவைட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் திக் லேயராக ரோல் பண்ணிக்கோங்க. தின் லேயராக வேணால் ஓரளவுக்கு 1 இன்ச் திக்னஸ் இருக்கிற அளவுக்கு ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஸ்டஃபிங்ஸை அப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஈவனாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சீஸை மேலே தூவி விட்டுக்கோங்க. இதோட நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற ஸ்வீட் கார்ன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சீஸ் வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்படியே ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த எட்ஜஸை வந்து நல்லா சீல் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணிட்டு ஒரு நைஃப் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணுங்க. ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. மேலே மட்டும் லைட்டாக ஸ்லிப் பண்ண மாதிரி பண்ணால் போதும். இந்த மாதிரி பண்ணிட்டு திரும்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிறத மேலே அப்ளை பண்ணுங்க. அவனை 180 டிகிரிஸ்க்கு ப்ரீஹீட் போட்டுக்கோங்க. ப்ரீஹீட் ஆனோடனே இதை உள்ளே வச்சு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுங்க. 20 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஃபுல்லாக நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கும். இன்னொரு ஹாஃப் டோ இருக்குல்ல, அதுவும் ரெடி பண்ணி இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோ. 20 மினிட்ஸ் கழிச்சு எடுத்தாச்சு. நல்லா பேக் ஆகிருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. food.green சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.